மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. சட்டமன்றத்தில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கான பலம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டிவிஷன் வைஸாக டிவிஷன்னா உட்கார்ந்துருப்பாங்க, பகுதி பகுதியாக உட்கார்ந்துருப்பாங்க. ஆளுங்கட்சி வரிசையில் வந்து 3 வரிசைகள் இருக்கும், எதிர்கட்சி வரிசையில் 3 வரிசை இருக்கும். அதில் எம்எல்ஏக்கள் வந்து உட்கார வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எம்எல்ஏக்களை டிவிஷனாக சபாநாயகர் வந்து அழைப்பார். அவங்க வந்து ஏஞ்சி நிற்பாங்க. ஆதரவு தெரிவிப்பவர்கள் ஏஞ்சி நிற்பாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ ஆதரவு தெரிவிப்பவர்கள் பேர் சொன்ன உடனே அவங்க வந்து வணக்கம் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா அது கவுண்ட் பண்ணப்படும், வாக்காக கவுண்ட் பண்ணப்படும். அப்படி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அங்கே வந்து அவையில் சட்டசபையில் டிவிஷனாக எழுப்பி நிப்பாட்டி விஜய்க்கு பெரும்பான்மை இருக்கா அப்படின்னு சொல்ற அந்த வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. குரல் வாக்கெடுப்பு கிடையாது, அது வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொல்ற அந்த வாக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த வாக்கெடுப்புல நிச்சயமாக விஜய் வெற்றி பெற்று விட்டார். அவர் வாக்கெடுப்பு முடியறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், அவர் வந்து வெற்றி பெற்று விட்டார். எப்படி வெற்றி பெற்று விட்டார்னா, அவருக்கு பெரும்பான்மை அவையில் இல்லை. ஆதரவு வந்து நிலைப்பாடு யார் கொடுத்துருக்காங்கன்னா, திமுக தீய சக்தியான திமுக இருந்து அந்த சார்பில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளாக இருந்த காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்டுகள், இந்திய முஸ்லீம் லீக்லாம் நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையிலே அவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு. அது இல்லாம எதிர்கட்சி மற்றும் பலர் அப்படின்னு சொல்லப்பட்ட பாஜக கூட்டணியில் இருந்த மற்றும் பலர்னு சொல்லப்பட்ட அதிமுக தலைமையிலான கூட்டணியில் வெற்றி பெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய காமராஜ், ஒரே ஒரு ஒத்த ரோசா, அவரும் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார். ஆக கூட்டணி பலம், அந்த ஆதரவு பலம்ன்றது அதிகமாயிடுச்சு. 120 இருந்தாங்க, இப்ப 121 மாறி போச்சு. அதுல ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு போட தகுதி இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருச்சு. அதாவது திருப்பத்தூர் எம்எல்ஏ ஒத்த ஓட்டுல ஜெயிச்சவர். அதனால அவர் இல்ல, 120 தான் இப்போ இருக்கு. இது இல்லாம அதிகப்படியான எண்ணிக்கையில அதிமுகவை சேர்ந்தவர்களே ஸ்பிட் ஆயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அங்க பெரும் பரபரப்பும் சலசலப்பும் உருவாயிடுச்சு. அந்த அடிப்படையில வந்து அதிமுக 2ஆக சட்டமன்றத்திலேயே உடைந்து விட்டது. வழக்கமா கட்சி வெளியே உடையும், கட்சி ஆபீஸ்க்குள்ள பஞ்சாயத்து நடக்கும், பெரும் பரபரப்பு நடக்கும். இது சட்டசபைக்குள்ளேயே அந்த உடைப்பு வெளிப்பட்டு விட்டது. சட்டசபை, அதாவது கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் கடந்த தேர்தல் வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு இவர்களெல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. 47 எம்எல்ஏக்கள் அதிமுக ரெட்டாலையில போட்டிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இவர் வேட்பாளர், இவர் போட்டியிடுவதற்கான அதிமுக சின்னம் வழங்கப்படுகிறதுன்ற அனுமதியை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தேர்தல் கமிஷன் கொடுத்த விஷயத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவர் சொன்னாதான், அவர் சொன்னதை கேட்கணும். ஆனா கொறாடா வந்து நியமிக்கப்படாததுனால அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, நாங்க ஒட்டுமொத்தமாக ஆதரவு தெரிவிக்கிறோம், ஒரு பகுதி, ஒரு பிரிவினர் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு. இதுல கிளவரா என்ன பண்ணிட்டாருன்னா, விஜய் வந்து தான் தூய சக்தி அப்படின்னு சொல்றத மறந்துட்டு, அவர் சொன்னார் தூய சக்தின்னு வெளியில பிரச்சார நேரத்துல, ஆனால் ஒரு அசிங்கமான வேலையை செய்து விட்டார். என்ன அசிங்கமான வேலைனா, இதுவரை யாருமே செய்யாத வேலை. ஒரு கட்சிக்குள்ள பிளவு இருக்கும்போது பிளவுபட்ட ஒருத்தரை போய் வீட்டுல போய் சந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பிளவுல யார் காரணமா இருக்காங்களோ அவங்கள போய் வீட்டுல சந்திக்கிற அந்த நடைமுறையை, அசிங்கமான அரசியலை தமிழ்நாட்டுல முன்னெடுத்த பெருமை வந்து, நம்ம மாற்றத்தை உருவாக்கின பெருமை வந்து சிஎம் விஜய், முதலமைச்சர் விஜய்க்கு தான் சேரும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க வந்து நம்ம சண்முகம் அவருடைய வீட்டுக்கு போயிட்டார். வேலுமணி அவர் அங்க இருக்கார். இவங்க எல்லாம் சேர்ந்து சிவி சண்முகம் அவருடைய இல்லத்துல போய் விஜய் போய் சந்திச்சு அளவலாடுறாரு. எதிர்கட்சி தலைவராக, ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தர், கட்சியினுடைய தலைவர், அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் கட்டுப்பாட்டில் தான் அதிமுக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், அதிமுக எடப்பாடி கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்ல, நான் பாருங்க அதை உடைச்சு காமிக்கிறேன்னு பாஜகவுடைய தூண்டுதலின் பேர்ல பாஜக சொல்லி கொடுத்ததை மிக சிறப்பாக செய்த முதலமைச்சர் விஜய் நேரா போய் சிவி சண்முகத்தை அவர் வீட்டுல போய் பாக்குறாரு. இது அசிங்கமான அரசியலினுடைய முன்னெடுப்பு. இவர் தலைவர்களை போய் வீடு வீடா பார்த்தப்ப ஒரு பெரிய பேர் கட்சி தான் நினைக்கிறாரு இல்லையா, அந்த ஒட்டுமொத்த பேரையும் இந்த சண்முகத்தை சந்திச்சு காலி பண்ணிட்டார். இவரை சந்திக்காம இருந்தா அந்த பேர் மரியாதைலாம் காப்பாத்திருப்பார். இவர் போய் இவரை பார்த்தார், அவரை பார்த்தார், முதலமைச்சரை பார்த்தார், தீய சக்தின்னு சொன்னவரே பார்த்தார், தோற்கடித்தவரை பார்த்தார், அவரும் கட்டி அணைச்சு கையை பிடிச்சி கூட்டு போனாரெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டாங்க இல்லையா. இது அத்தனையும் விஜய் அசிங்கமான ஒரு செயலை செய்து தன்னை தானே அசிங்கப்படுத்திட்டார். ஒரு பெரிய தலவாழை இலை போட்டு, அறுசுவை உணவு போட்டுட்டு, உணவெல்லாம் வச்சு பயங்கர அமக்கலமா பண்ணிட்டு, நடுவில் எண்ணெயை கொண்டு வச்ச மாதிரி அவரை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் யார்? அவரு சிவி சண்முகத்தை அதிமுகவுடைய தலைவரா எத்தனை பேருக்கு தெரியும்? பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு கட்சிக்கார், அவள் தான். ஒரு அமைச்சரவையில அமைச்சரா இருந்தவர். அவர் மீதே பல முரண் இருக்காங்க. அவர் வந்து போய் ஒரு இடத்துல போய் இறங்கி போறார் தனியானா, அவர் யாருக்கும் தெரியாது.
ஆனால் எடப்பாடி என்பவர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு 4.5 வருஷம். எப்படியோ முதலமைச்சர் ஆனார், 4.5 வருஷம் இருந்திருக்காரு. எதிர்கட்சி தலைவராக 5 வருஷம் இருந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு. இந்த தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அதிமுக சந்திச்சது. அப்போ போய் CV சண்முகத்துக்கு பேரை போட்டு யாரும் ஓட்டு போடல, வேலுமணி மூஞ்ச பார்த்து யாரும் ஓட்டு போடல. எடப்பாடி முகத்தையும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி கொண்டாடுவேன், எம்ஜிஆர் ஆட்சி கொண்டாடுவேன் சொன்னதுனால தான் இந்த 47 உறுப்பினர்களும் பெற்றார்கள். அதுல ஒரு சிலர் தன்னுடைய தனி செல்வாக்கா இருக்கலாம், அது வேலுமணி மாதிரி ஆட்களுக்கு தனி செல்வாக்கு இருந்திருக்கலாம். CV சண்முகம் ஜெயிச்சதே எடப்பாடி பழனிசாமியால் தான். ஆனால் அவர் நம்பிக்கை துரோகத்தை ஒரு கன நேரத்தில் பண்ணிட்டார். எப்படி திமுகவுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் செய்ததோ அதே மாதிரியான துரோகத்தை கட்சிக்குள்ளேயே இருந்து செய்தவர் CV சண்முகம். அது அவரோட அணிக்கு ஒருத்தவர் விஜயபாஸ்கர், வேலுமணி, இவங்கெல்லாம். வேலுமணி பேசும்போது அதிமுக கொந்தளிச்சாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது தெளிவு ஆகுமா ஆகாதான்றத விஜயனுடைய நடவடிக்கை, முதல்வர் விஜயனுடைய நடவடிக்கை தான் நமக்கு உணர்த்தும். இவங்க ஆதரவு தெரிவித்த அதிமுக MLA-க்களில் யாரையாவது அமைச்சராக்கினால் தீரா பழியோடு அசிங்கமான பேரை முதல்வர் விஜய் எடுத்துக்கொள்வார். பதவிக்கு ஆசை இல்லைன்னு வேலுமணி சொல்லிட்டார். பதவி ஆசை இல்லாதனால தான் நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், மக்கள் அவருக்கு ஆதரவு அளித்தார்கள், அந்த மக்களுடைய ஆதரவுக்கு தலை வணங்கி அவருக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்ற வேலுமணி உண்மையிலே சரியான ஆளாக இருந்தா, சரியான நபராக இருந்தா, நேர்மையாளராக இருந்தா இந்த ஆட்சியில பங்கு பெறக்கூடாது, அமைச்சர் பதவி வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினா மானங்கட்ட பதவி அது. அமைதியா இருக்கணும். நீங்க எதிர்கட்சியா செயல்படுங்க, ஆதரவு தெரிவிச்சீங்க. இப்ப விசிகா இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸை கணக்கில் எடுக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஆனால் திட்டமிட்டபடி பாஜகவுடைய காய் நகர்த்துதல்ல விஜயை வைத்து அவர்கள் நடத்துகிற அந்த ஆட்டத்துல கேம்ல மிக அழகாக அதிமுகவுடைய பல MLA-க்கள் விட்டில் பூச்சி மாதிரி விழுந்திருக்காங்க. இதற்கு முக்கிய சூத்திரதாரி லீமா ரோஸ், மார்டின் குடும்பம் தான் இதுக்கு முக்கிய காரணம். அதிமுகவை மீண்டும் உடைத்ததில் பெருமை கொள்கிறது மார்டின் குடும்பம், லாட்ரி குடும்பம். இவங்க தான் பணபேரத்தில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை அவர்கள் பெயரை சொல்லாமல் உள்ள வைக்கிறாங்க. அவையில எதிர்கட்சி தலைவராக இருந்து இப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது சொல்றாரு, இந்த விஜய் தலைமையிலான, அதாவது முதல்வர் விஜய் தலைமையிலான இந்த அரசு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக என் கட்சியை சேர்ந்தவர்களே சில பேரை அவர்கள் ஆதரவு தெரிவிக்க விலை போனார்கள், விலை பேசினார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவரு அப்படி சொல்லாமல் வைக்கிறார். எனக்கு எதிராகவே சதி செய்கிறார்கள். இதற்கு இந்த விஜய் தலைமையிலான, முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு ஆதரவு தெரிவிக்கிறது என்ற பெரும் குற்றச்சாட்டையும் எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை வச்சு பேசி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், 47 உறுப்பினர்களும் எதிர்த்துதான் வாக்களிப்போம்னு சொல்லிட்டு உட்கார்ந்த பிறகு ஆதரவாக வேலுமணியை பேச வைக்கிறார் சபாநாயகர்னா, சபாநாயகர் பதவிக்கான மாண்பையே JCD பிரபாகர் இழந்து விட்டார். அவருக்கு சபாநாயகரா இனிமேல் நேர்மையா பணியாற்றுவாரனா இனிமே அவர்கிட்ட நேர்மை எதிர்பார்க்க முடியாது. ஒருதலை பட்சமான சபாநாயகர் தான் இருப்பாரு. அவர் அப்படித்தான் என்பது நம்ம முன்னாடியே தெரியும். ஏனால் இவரைத்தான் ரோட்ல போறவங்களாம் பதில் சொல்ல முடியாதுன்னு எடப்பாடி சொன்னார். தேர்தலுக்கு முன்பாக அவர் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் JCD-யை எடப்பாடி மதிக்கவில்லை. அதை நேரம் பார்த்து எடப்பாடியை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் JCD. எடப்பாடி பேசி முடிச்ச பிறகு, பொதுச் செயலாளர் பேசி முடிச்ச பிறகு இன்னொருத்தர் எழுச்சி பேசுறாருன்னா அந்த கட்சியை உடைத்திருக்கிறது தாவேகா. விஜய் தலைமையில் மிகப்பெரிய அசிங்கத்தை தமிழ்நாட்டில் அரங்கேற்றி இருக்கிறது. முதல்வர் என்கிற பதவியினுடைய அந்த விஷயத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, முதல்வர் பதவியை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவார் விஜய் என்பது இதன் மூலமாக வெளிப்படையாக தெரியுது. எல்லா கட்சியிலும் விலை கொடுத்திருக்கிறார். அதற்கு உதயநிதி சொன்ன உதாரணமே பெரிய உதாரணம். முதல்வர் ஒரு வீட்டுக்கு போறார், ஒரு அலுவலகத்துக்கு போறார், அவர் போவதற்கு முன்பாக ஒரு சோபா செட்டு போகிறது. புஷ்பா பட பாணியில் தான் இந்த அரசு நடக்கிறது அப்படின்னு ஒரு பெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். உதயநிதி என்ன பேசினாருன்னு நான் பின்னாடி வேறொரு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு அதிமுக தயவில், அதாவது மற்றும் பலராக இருக்கிற அதிமுக தயவிலும் அதிலிருந்த சிலர் தயவிலும் தீய சக்தின்னு எதிர்வினை ஆற்றிய முதல்வர் விஜய் இருக்கிற தாவேகா சார்பில் சொல்லப்பட்ட தீய சக்தி ஆதரவிலும் தான் தாவேகா ஆட்சியை விஜய் தக்க வைத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆனால் இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து மிகப்பெரிய எதிர்வினை எதிர்கட்சிகள் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்றது இவருடைய செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படையா தெரியும். இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சி ஏதோ ஒரு விதத்துல வெற்றி பெற்றிருக்கிற விஜய் அவர்களுக்கு, முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்றோம். ஏன்னா அவர் வாழ்த்தினாதான் அடுத்த விஷயத்தை அவர் என்ன செய்யறாருன்னு விமர்சனம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மரபே
தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு முதல்வர் என்கிற அந்த பதவியில விஜய் உட்கார்ந்திருக்கிறார். விஜயினுடைய செயல்பாடுகளை நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் முதல்வர் பதவிக்கு கொடுக்கிற மரியாதை மாண்பையும் தர வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ஆட்சி என்ன செய்யப்படுகிறது, இப்ப ஜோசியருக்கு பதவி போட்ட மாதிரி வேற என்னென்ன கூத்துக்களை செய்யறாரு, இன்ஸ்டா ஆட்சியா, ரீல்ஸ் ஆட்சியா, ரியல் ஆட்சியான்னு பொறுமையா பார்க்கலாம். வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு உங்க ஆதரவை தாருங்கள். பல விஷயங்களை பேசலாம், சிறந்த எதிர்க்கட்சியாக செயலாற்றலாம். நன்றி, வணக்கம்.